ஒன்று, இந்த மாதத்திற்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்கதரிசனமான வாக்குத்தத்தமான வார்த்தை, நீதிமான்களுடைய சந்ததியின் மேல ஆகாமிய கூடாரத்தின் கொடுங்கோலை செய்யாது, நிலைத்திருக்காது. நீதிமானுடைய சந்ததியோடு கர்த்தர் இருக்கிறார். நீதிமானுடைய சந்ததி விடுவிக்கப்படும். நீதிமானுடைய சந்ததி அப்பத்திற்காக அலைந்து தெரியாது. நீதிமானுடைய சந்ததியை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். கடந்த வாரத்துல 4 காரியத்தை தியானிச்சோம். என்னென்ன காரியம்? ஆண்டவர் நீதிமானை மாத்திரமல்ல, நீதிமானின் சந்ததியை மாத்திரமல்ல, நீதிமானின் வாசஸ்தலத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். கடந்த வாரத்தில் தியானிச்சோம், நீதிமானின் வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறார். சோத்திரம். அதுக்கடுத்து நீதிமானின் வீடோ நிலை நிற்கும். அதுக்கடுத்து நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. அதுக்கடுத்து ஒரு அழகான வார்த்தையை தியானிச்சோம், நீதிமானுடைய வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க. 9 வார்த்தைகளை கடந்த 3 வாரங்களாய் தியானித்து வருகிறோம். இது எல்லாம் கர்த்தர் எனக்கும் என் குடும்பத்திற்கும் கொடுக்கிற தீர்க்கதரிசனமான வார்த்தை. நான் நீதிமானாய் இருக்கிற பட்சத்தில் என் வீட்டையும் என்னையும் என் சந்ததியையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆசீர்வாதம் சும்மா வராது, மேன்மை சும்மா வராது, சுகம் சும்மா வராது. எந்த ஒரு மனுஷன் இயேசுவின் இரத்தத்திலே கழுவப்பட்ட, அவருடைய வார்த்தையினால் கழுவப்பட்ட நீதிமானாய் இருக்கிறானோ அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய். துன்மார்க்கனுக்கு ஆசீர்வாதம் அல்ல. கடந்த வாரத்தில் நம்ம தியானிச்சோம், துன்மார்க்கர் வீட்டில் சாபம் இருக்கிறது. சுன்மார்க்கர் சோத்திரம், அவர்கள் கையின் பிரயாசம் அது ஒழுக்காய் இருக்கும். நான் நீதிமானாய் இருக்கும் பொழுது நீதிமானுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும்? சொல்லுங்களேன். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் வாசிக்கிறோம், நீதி செய்கிறவர் இன்னும் நீதி செய்யட்டும், என் நீதி நாளுக்கு நாள் அதிகமாகணும். நீதிமான் அப்படின்னு ஒரு பேஸ்ட் அடிச்சு இங்க ஒட்டிடுறது. எப்படி? நீதிமான், நீதிமான் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கர் அடிச்சு இங்க நெத்தியில எல்லாருக்கும் தெரியற மாதிரி நெத்தியில நீதிமான் அப்படின்னு ஒட்டிட்டு, புண்பட்ட நெஞ்ச புகை விட்டு ஆத்து தோற்றம். கொஞ்சம் ஒரு கோற்றையும் சோடாவையும் மிக்ஸ் பண்ணி செய்யும். ஆனா நெத்தியில ஒட்டியிருக்கிறது நீதிமான். ஆனா குடிக்கிறது கணேஷ் போயில தோத்துரும். அந்த இது இந்த இது வெத்தலை பாக்கு அது இது தோத்துரும். நெத்தியில மாத்திரம் என்னது? நீதிமான். நெத்திக்கு கீழே அத்தனை என்னதான் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சும்மா இருக்க அநீதி. இந்த ஆசீர்வாதங்கள் யாருக்கு கிடைக்கும்? என் சந்ததிக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் யார் நீதிமான்களாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஆசீர்வாதம் உண்டாகும். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நோவா தன் வாழ்ந்த நாட்களில் உத்தமனாய் இருந்தார், நீதிமானாய் இருந்தார். கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைச்சது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு கண்டிஷன் வைக்கிறார். என்ன கண்டிஷன்? ஆபிரகாமே, நீ எனக்கு முன்னே நடந்து கொண்டு உத்தமனாயிரு. சும்மா ஆசீர்வாதம் வரலங்க, சும்மா ஆசீர்வாதத்தை கொடுக்கல. நீ எனக்கு முன்னே நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நீ நீதிமானாய் இருந்தா உன்னை ஆசீர்வதிப்பேன். யோபு கிழக்கத்தி புத்திரர்களே ரொம்ப பெரிய ஆளா. அவர் வாழ்ந்த நாட்கள்ல அவர் மாத்திரம் நீதிமானாய் இருந்தார். ஆகவே இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஆசீர்வாதம் வரணும்னா நீதிமானாய் மாறுவதற்கு ட்ரை பண்ணணும். கர்த்தர் நீதிமானா வச்சிருக்கிறார். நான் நீதிமானா மாறினா தான் என் சந்ததியின் மேல அந்த ஆசீர்வாதம் வரும். நான் நீதிமானா இருந்தா தான் என் வீட்டின் மேல அந்த ஆசீர்வாதம் வரும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீதிமானா இருப்பதற்கு என்னை பலப்படுத்துங்கப்பா, என் வீடு நீதிமானா இருப்பதற்கு பலப்படுத்துங்கப்பா. தொடர்ந்து இந்த 2 வாரமாய் தோத்திரம் நீதிமொழிகள்ல இருக்கிற வார்த்தையை மாத்திரம் தியானிக்கும். நிறைய பைபிள்ல கிட்டத்தட்ட 100 வார்த்தைக்கு மேல இருக்குது. நீதிமொழிகள்ல மாத்திரம் சில முக்கியமான வாக்குத்தத்த வார்த்தைகளை நாம் வாசிக்க போகிறோம். சோத்திரம். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? 10வது கர்த்தர் நீதிமான்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார்.
எத்தனை பேர் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள ரெடியா வந்திருக்கிறீங்க? எனக்கு எவ்வளவு நாலேஜ் இருந்தாலும், எனக்கு எவ்வளவு ஞானம் இருந்தாலும் ஆண்டவத்திலிருந்து எனக்கான ஒரு ஞானம் வர வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. உங்களையும் உங்க குடும்பத்தையும் மெய் ஞானத்தினால் கர்த்தர் நிரப்ப போகிறார். சோத்திரம். பேதையா இருப்பதற்காக அல்ல. சோத்திரம். சரியான நேரத்துல சரியான முடிவு எடுக்காம இருக்கிறவனுக்காக அல்ல. சரியான நேரத்தில் நல்ல முடிவு எடுப்பதற்குரிய ஞானத்தை கர்த்தர் நமக்கு தரணும். என் பிள்ளைங்க நீதிமான்களாய், என் பிள்ளைங்க நீதிமான்களுடைய சந்ததியாய் இருந்தாங்கன்னா நிச்சயம் என் பிள்ளைகள் மெய் ஞானத்தினால் நிரப்பப்படுவார்கள். எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்கிறார். சில பேதை மறைய போகிறது. சில முடிவெடுக்க முடியாம முட்டாள்தனமா யோசிச்சு எதையாவது நான் சொல்றேன், இன்றைக்கு கர்த்தர் நீதிமானாய் என்னை பார்க்கிறார். அவர் என்னை நீதிமானாய் அபிஷேகம் பண்ணினபடியினால் அவருக்கு உண்டான மெய் ஞானத்தை அவர் எனக்கு தரப்போகிறார். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. உங்க பிள்ளைங்க மெய் ஞானத்தினால் நிரப்பப்படணும். எத்தனை ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் சத்தமாத்த சொல்லுங்களேன். என் பிள்ளைங்க செல்போனை பார்க்கறதுனால அல்ல எந்த ஒரு இல்லையே. சிறுசுலே இப்ப செல்போன் எல்லாம் என்ன செய்யுது? லெஃப்ட் ரைட் எல்லாம் போயிட்டு வந்துருது. அதுல என்ன மெய் ஞானம்? என் பிள்ளைங்க ஆண்டவரை அறிகிற மெய் ஞானத்துல வளரணும். உலகத்தின் ஞானத்திலே அல்ல, சினிமாவின் ஞானத்திலே அல்ல. சினிமா பாட்டை பாடி பார்த்தியா என் பிள்ளை எவ்வளவு அழகா சினிமா பாட்டை பாடுது. இதுல என்ன ஒரு ஞானம்? மாடு கூட பாடத்தான் செய்யும். செல்போனை என் பிள்ளை பாத்தியா எப்படி? அது ஞானம் இல்ல. கேம்ல எப்படி பாரு எப்படி சண்டை ஓட்டு கேம்ல. வாழ்க்கையில முந்தாம கேம்ல முந்தி என்ன செய்யுது? ஆமெனே வர மாட்டேங்குது. உலகத்தின் ஞானத்தினால என் பிள்ளைகள் நிரம்ப கூடாது. உலகத்தின் சிற்றின்பத்தினால, உலகத்தின் கவர்ச்சியினால என் பிள்ளைங்க அந்த ஞானத்தில் நிரம்பினா என்ன யூஸ்? மெய் ஞானம், பைபிள், ஆண்டவருடைய வார்த்தை, ஸ்பிரிச்சுவல். ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தும் சபைக்கு அடுத்த காரியத்துல என் பிள்ளைங்க ஞானத்திலையும் கீர்த்தியிலையும் வளரணும். சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரை காட்டிலும் தானியேல் விசேஷித்த ஞானத்தை பெற்றிருந்தான். எல்லாரை காட்டிலும் யோசேப்பு விசேஷித்த ஞானத்தை பெற்றிருந்தான். நான் சொல்றேன், உங்களுக்கு நமக்கு அந்த ஞானம் ரொம்ப அவசியம். என்ன முடிவெடுக்கனே தெரியல, ஜோம் பண்றோம், பைபிள் படிக்கிறோம், உபவாசிக்கிறோம், ஆனாலும் அவசரத்துல கோபத்துல ஏதோ ஒரு முடிவை தவறாக எடுத்து விடுகிறோம். நான் சொல்கிறேன், நான் நீதிமானாய் மாறுவேன் என்று சொன்னால் நீதிமானுக்கு கர்த்தர் கொடுக்கிற மெய் ஞானத்தை உங்க மேல, உங்க பிள்ளைகளின் மேல, உங்க குடும்பத்தின் மேல இந்த வருஷத்துல மெய் ஞானத்தினால நிரப்பப்போம். கையை தட்டி நல்லா ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. மெய் ஞானத்தை தரட்டும். ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே ஞானத்தை தாங்க, ஞானத்தை தாங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த பயம் இருந்துச்சுன்னா இந்த காலி சேர என்ன செய்யாது இருக்கா? நான் தான் விரும்புறேன். நான் சர்ச்சைக்கு வர மாதிரி எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் நீங்கள் அவருக்கு முன்னே விலையேறப்பட்டவர்கள். நீங்க முக்கியமானவங்க. நீங்க ஒரு வாரம் இல்லை அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சபைக்கு வரல அப்படின்னா இந்த சத்தியத்தை எப்படி அறிந்து கொள்வது? நீதிமானுடைய சந்ததி அப்பத்திற்காக அழையாது. நீதிமானுடைய சந்ததியை அவர் விடுவிக்கிறார். நீதிமானுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும். நீதிமானுடைய வீட்டுல அதிகம் இது எப்ப ஓபனா தெரியும்? எப்ப தெரியும்? இங்க வந்தா தானே தெரியுது. இங்க வரல அப்படின்னா எப்படி தெரியும்? ஒருவன் போதிக்காம இருந்தா எப்படி நான் அறிவேன்? இது யார் சொல்றது? யாராவது ஒருத்தவங்க கற்றுக் கொடுத்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும்? கற்றுக்கொள்ள முடியும். சபைக்கு வர்றது எதற்காக? கற்றுக்கொள்வதற்காக. நீங்க worship நேரத்துல எவ்வளவு வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். நான் நினைப்பதை காட்டிலும் கர்த்தர் உயர்த்துவார்னு சொல்லிட்டு எத்தனை வார்த்தையை வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்தார். இது எப்ப நடக்கும்? இங்க இருக்கும் பொழுது நடக்கும். வேலைக்கு போகும்போதோ இல்ல சபையை கட்டடிச்சு வீட்டுல தூங்கும் பொழுதோ இல்ல. ஞானம் இங்கதான் இருக்கும். ஆண்டவரை கேட்கணும், நீதிமானுடைய சந்ததிக்கு கொடுக்கிற ஞானம் என் வீட்டுல வெளிப்படட்டாண்டவரே. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? உங்க பிள்ளைகளுக்கு கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைங்க நீதிமான்களுக்கு கொடுக்கிற மெய் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மெய்க்கு ஆப்போசிட் என்னது? பொய். அப்பனா பொய் ஞானம் அப்படின்னு என்ன இருக்குது? உலகத்துல ஒண்ணு உண்டு. உலகத்தின் கவர்ச்சி, உலகத்தின் சிற்றின்பம், சினிமா, உலகத்தின் இச்சை, இது எல்லாம் பொய். என் பிள்ளைகளுக்கு தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என் பிள்ளைங்க
பொய் ஞானத்தை அல்ல, நீதிமான்களாய் மாறி மெய் ஞானத்தை பெற்றுக் கொள்ளட்டும். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் உங்க சந்ததிக்கும் நீதிமானுக்கு கொடுக்கிற மெய் ஞானத்தை கர்த்தர் கொடுப்பாராம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 10:3 வேகமாய் வாசிப்போம். இன்னைக்கு ஒரு 5 காரியமாவது. கர்த்தர் நீதிமான்களை பசியினால், எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்க 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 நீதிமானா இருந்தீங்கன்னா ஸ்தோத்திரம், பசியினால் நீங்க ஒரு நாள் வருத்தப்பட மாட்டீங்க. ஆமென் சொல்றீங்களா? நம்புறீங்களா? கர்த்தரை தேடுகிறவர்கள் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ சிங்கம் கூட ஃபாஸ்டிங், சிங்கம் கூட சிங்கத்துக்கு கூட சாப்பாடு இல்லாம என்ன செய்யுமா இருக்குமா? ஆனா கர்த்தரை தேடுகிற நீதிமானா இருக்கிற எனக்கு நீதிமான ஒரு நாளும் பசியினால, ஆமென் சொல்லுங்க. சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை உங்க காலகட்டம், ஒருவேளை ஆரம்ப நாட்கள்ல வேலை வாய்ப்பு இல்லாம பசியினால இருந்திருக்கலாம். நான் சொல்றேன், இந்த கேர்ஸ், இந்த சாபம் பிள்ளைகளுக்கு தொடர்ந்துடக்கூடாது. இன்னைக்கே ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் பிள்ளைங்க நீதிமானுடைய சந்ததி பசியினால ஒரு நாள் வருந்தக்கூடாது. ஆமென். வர மாட்டேங்குது. சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்க. பிள்ளைங்க நல்லா சாப்பிடணுங்க. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 4 இல்ல 5 இல்ல எல்லாவற்றிலும் வாழ்ந்து. நமக்கு தெரிஞ்சது ஒண்ணு இட்லி தான் தெரியும். இப்ப பீஸான்னு வந்திருக்குது, பர்கர்னு வந்திருக்குது. இட்லிக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி என்ன செய்யுது? நமக்கெல்லாம் அது பிடிக்கவும் மாட்டேங்குது, அது சாப்பிடவும் தோண மாட்டேங்குது. ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைங்க நூடுல்ஸ், அதுக்கு எடுத்துனது சிப்ஸ், பிஸ்கட், இதுதான். நம்ம காலத்துல பிஸ்கட் எங்க போறது? பிரிட்டானியா பிஸ்கட்னாலே பெரிய பணக்காரங்க தான் பிஸ்கட்டே என்ன செய்ய முடியும். அந்த காலத்துல தோத்துறோம். இந்த பொங்கல் தீபாவளிக்கு தான் வீட்டுல இட்லியே என்ன செய்யும். இப்ப இட்லி எவன்டா கண்டுபிடிச்சா அப்படிங்கிற லெவலுக்கு டெய்லி என்ன செஞ்சது இட்லி என்ன செய்யும் வந்துருது. ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் அப்படி இல்ல. இட்லி அப்படின்னாலே பிள்ளைகளுக்கு என்ன செய்யாது. பிள்ளைகளுக்கு இட்லி, அடுத்து என்னது உப்மா தேசத்துக்கே விரோதமானது. இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. பிள்ளைகளுக்கு பிடிச்சது நூடுல்ஸ், பர்கர், பிரதர் சூப்பரா ஒரு நல்ல நீளமா ஒரு என்ன பிரதர் உருளைக்கிழங்கு அழகா ஒரு சிப்ஸ் போட்டு மேல அப்படி மைனஸ் எல்லாம் போட்டு அழகா கொடுப்பாரு, நீளமா இருக்கும். இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு அதான் என்ன செய்யுது, பிடிக்குது. ஆனா நம்ம அதெல்லாம் சாப்பிட்டு பழக்கமே இல்ல. ஆனா நம்ம சாப்பிடாத ஃபுட்டை சாப்பிடுற அளவுக்கு நீதிமானுடைய சந்ததியை கர்த்தர் திருப்தியாய் வைத்திருக்கிறார். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. உங்க சந்ததி பசியால அலைஞ்சு திரியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் நீதிமானா இருந்தா என்ன தேடி காக்கா டோர் டெலிவரி பண்ணும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொமோட்டோவுக்கும் அடுத்து இன்னொன்னு சுக்கிக்கும் நான் விளம்பரம் சொல்லல. உங்க 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 செல்போன்ல பைபிள் ஆப் இருக்கிற மாதிரி இந்த சொமோட்டோ இந்த சுக்கி ஆப் எல்லாம் என்ன செய்யுங்க, டவுன்லோட் பண்ணி வைங்க. எவ்வளவு நாள் தான் வீட்டுக்குள்ளே அலைய சாப்பிடுறது? ஒரு நாள் வீட்டுல சோஃபால உட்கார்ந்து டிவியை போட்டு படத்தை பார்த்துக்கிட்டு அப்படியா வீட்டுல உட்கார்ந்து ஆர்டர் பண்ணுங்க. எங்க ஆர்டர் பண்ணுங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எலியாவுக்கு டோர் டெலிவரி வருது. யார் கொண்டு வர்றது? காக்கா கொண்டு வருது டோர் டெலிவரி. அதுக்கடுத்து தேவதூதன் என்ன செய்யறான்? இஸ்ரவேல் ஜனங்கள் வீட திறந்தா இல்லைங்க, வாசப்படியிலே டோர் டெலிவரி. நான் சொல்றேன், இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள தோத்திரம் நிறைய டோர் டெலிவரி உங்க வீட்டுக்கு வருவதாக. ஆமையினே வர மாட்டேங்குது. பார்த்தா ஏற்கனவே கடன்ல போய்கிட்டு இருக்குது. அதெல்லாம் யோசிக்காதீங்க. என் சந்ததியை பசியினால ஒரு நாளும் கர்த்தர் வருந்த விட மாட்டார். நீதிமானுடைய சந்ததி அப்பத்திற்காக அலைஞ்சு தெரியாது. நானும் என் பிள்ளைகளும் திருப்தியாய் சாப்பிட்டு. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். திருப்தியா சாப்பிடுங்க. ஆமெனே வர மாட்டேங்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திருப்தியா சாப்பிடுங்க, குண்டாக மாட்டீங்க. ஒரு சில பயம், எங்க குண்டாயிருமோ, எங்க தொப்போ வந்துருமோ. தொப்போ வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த சொல்ல மாட்டேங்கிறீங்களே.
நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா உழைங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா பைபிள் படிங்க. என் சந்ததி சாப்பாட்டுக்காக கையேந்திர அளவுக்கு கர்த்தர் என் சந்ததி விட மாட்டார். என் சந்ததி பசியினால ஒரு நாளும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் ப்ராஃபிட்டிக்கலா சொல்றேன். ஒருவேளை சண்டை போட்டு வீம்புக்கு வேணா என்ன செய்யலாம், நீ பண்ணதெல்லாம் நான் திம்பனா, நான் திங்க மாட்டேன். இது வாங்கி கொடுக்கிற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன். போராடுவோம். இது கிடைக்கிற வரைக்கும் நான் என்ன செய்வேன், சாப்பாட்டு மேல என்ன செய்வேன். அப்படி போராட்டம் வேணா நடக்கலாம். ஆனா சாப்பாட்டுக்கு இல்ல, அரிசியே இல்ல, குழம்பே இல்ல, அப்படிங்கிற அளவிற்கு இனி வரப்போகிற நாட்கள்ல உங்க சந்ததியை பசியினால கர்த்தர் வருந்த விடுவது கிடையாது. நம்புறவங்க கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. உங்க வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 1 மெய்ஞானம், 10 மெய்ஞானம் அவர்களிடத்தில் இருக்கிறது. 11 தோத்திரம், அவர்கள் பசியினால என்ன செய்ய மாட்டாரா, வருந்த விட மாட்டாரா.